வீடியோ எடுத்துட்டியா கைஸ்? ஈரோடு பாலமுருகன். ஒரு நண்பர் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காரு. என்ன கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அசம்பிள் பண்ணுறது எப்படி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கு புரியும்படியாக நான் சொல்லிடுறேன். ஒரு வீடியோவே எடுத்து போட்டுறேன். இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் போய் தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைவில் வந்து நம்ம லைவ் போடுறப்போ வந்து சேனலில் வந்துட்டு டவுட்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்காதீங்க. அதேமாரி மார்க்கெட் யூஸை பற்றி வந்து நமக்கு கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெடி பண்ணுற சர்க்யூட்டை பற்றி தான் நமக்கு தெரியும். அவ்வளோதான். அது உண்மையான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா மார்க்கெட்டை பற்றி நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். நான் ஏன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணால் கஸ்டமர் மேக்காக இருந்தால் மட்டும்தான் அதை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். நீங்களே வந்து ஒரு செட்டு செய்யணும் எனக்கு பண்ணி கொடுங்கன்னா நான் கேட்பேன். என் போர்டு போட்டால் மார்க்கெட் யூஸ் ஆனால் மார்க்கெட் யூஸ் போட்டு பண்ணுங்கன்னா மார்க்கெட் யூஸ் நான் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க, நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தம்பி கேட்டதுக்காகவே ஒரு புரிதல் அந்த தம்பிக்கு இதாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் பதிவிடுறேன். வாங்க போகலாம். இதோட இன்புட் எடுத்துக்கணுங்க. நேராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கண்ட்ரோலில் கொடுத்துடணும். இந்த இன்புட்டு கொடுத்த இடத்துல ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். இதுக்கு ஸ்பீக்கருக்கு நேராக ப்ளஸ்ஸாக கொடுத்துட்டு இது கிரவுண்டை எடுத்துகிட்டு போய் கிரவுண்டாக கொடுத்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்கணும் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் என்ன வோல்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வோல்ட்டு கொடுங்க. அதாவது டிசியாக ஒரு 20 வோல்ட்டுலேருந்து 15 வோல்ட்டு கொடுங்க. 20 வோல்ட்டு கம்மியாகவே கொடுங்க, அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஒரு 15 வோல்ட்டு கொடுங்க. ஏன்னா அதெல்லாம் டூப்ளிகேட் ஐசி தான், சீக்கிரம் போயிடும். அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈச்சிங் பிளேட் நான் எப்படி போட்டிருக்கேன்னா அந்த மாதிரி போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதோட இன்புட்டை கொடுத்துட்டு இந்த கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து எங்கே அடிக்கணும் அப்படின்னா நேராக கொண்டுட்டு வந்து இங்கே வருங்க. இந்த அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கா, இங்கே அடிச்சிருங்க. இதோட இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு விட்டுட்டு இந்த கிரவுண்டு போகுது பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டை எடுத்துக்கிட்டு வந்து இந்த விஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய கிரவுண்டை கொண்டாந்து இங்கே கொடுத்துருங்க. வேலையே முடிஞ்சுது. அப்போ நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரவுண்டை நம்ம அங்கே லிங்க் பண்ணிடுறோம். இங்கேயும் கண்ட்ரோலுக்கு ரிங்க் ஆயிடுது. அப்போ நீங்கள் வால்யூம் கூட்டி குறைக்கிறப்போ வந்து உங்களுக்கு வால்யூம் வச்சா வால்யூம் எந்திரிக்கும், வால்யூம் குறைக்கிறப்போ குறையும். ஏன்னா வால்யூம் கம்மி பண்ணி உங்களுக்கு வால்யூம் வருது அப்படின்னா கண்ட்ரோல் கரெக்டாக வந்து கிரவுண்டு ஜாயிண்ட் ஆகலின்னு அர்த்தம். அது ஒன்று பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் போயிருந்தாலுமே உள்ளே கார்பன் இருக்கும். அந்த வால்யூம் சுற்றும் போது வந்து உள்ளே ஒரு மைக்கோ மாதிரி இருக்கும். அந்த மைக்கோ வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகலைனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை கழட்டிட்டு புது கண்ட்ரோல் போட்டுக்குங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதில் என்ன வோல்ட்டு இங்கே 12 வோல்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு 16 வோல்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 16 வோல்ட்டு இங்கே கொடுக்க வேண்டாம், 12 வோல்ட்டு மட்டும் கொடுங்க. இதில் வந்து 12 வோல்ட்டு கொடுங்க. அப்போ இங்கே 12 வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதேமாரி இங்கே 12 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த கிரவுண்டு வந்து நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, எங்கேயுமே கொடுக்க தேவையில்லை. இங்கே பவர் சப்ளை எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான், அதாவது இந்த இதுலேருந்து பவர் சப்ளை எடுத்துட்டோம் இன்னொரு போர்டு கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி போர்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கிரவுண்டை கொண்டாந்து இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு அவுட்புட்டு கிரவுண்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னொரு பவர் ஆம்ப்லேருந்து இந்த பவர் ஆம்ப்லேருந்து வரும்போது வந்து என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோலுக்கு கொண்டே அடிக்கணும். கண்ட்ரோலுக்கு அடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்னா இந்த கிரவுண்டை கொண்டாந்து இந்த போர்டில் லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம இந்த ட்ராக் பிரிக்கிறோம் இல்லைங்களா, ட்ராக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு விஎஸ்பி இன்புட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் விஎஸ்பி இன்புட் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் விஎஸ்பி இன்புட் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இது வழியாக அவுட்டாக வரும். இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்கணுன்னா அங்கே பாருங்க ஐஎன் போட்டிருக்கா, இங்கே இன்புட்டாக கொடுத்துடணும். இங்கே ஒரு சேனலுக்கும் இங்கே ஒரு சேனலுக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒன்று கொடுத்துருக்குற இன்புட்டு இங்கே வரும். அவுட்டாக வெளியே வந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருங்க. இவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அதே மாதிரி இந்த 2 பின்னும் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வேறு என்ன இன்னும் டிவிடி இன்னும் டிவியோடது இந்த மாதிரி இன் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சை எடுத்துரும்போது நேராக வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான். இப்படி அழுத்துறப்ப எடுத்துடுறப்போ வந்து இந்த சுவிட்சிலேருந்து இங்கே என்ன இன் கொடுத்தீங்களோ இந்த வழியாக வெளியே போயிடும். அதே மாதிரி இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா இதுலேருந்து கொடுக்கக்கூடிய இன்புட்டை வாங்கிட்டு வந்து உள்ளே கொடுத்து இங்கேருந்து நேராக எங்கே வரும்னா இங்கே வந்துடும் போர்டுக்கு. நம்ம இங்கே சால்ட்ரு பண்ணணும் ஒயரு. சால்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இவ்வளோதான் ஒரு விஷயம். ஆம்ப் அசம்பிள் பண்ணுறது அதே மாதிரி தான். அதே மாதிரி இதில் கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் ஒன்று இருக்கும். அந்த கிரவுண்ட் எங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த பவர் ஆம்பில் கொடுங்க. பக்கத்தால் பவர் ஆம்பில் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா டிவிடி ஜாக் கொடுப்பீங்களா, அந்த ஜாக் வழியே எடுத்து கொண்டுகிட்டே வந்து நேராக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பவர் ஆம்பில் இங்கே ஏதோ ஒரு கிரவுண்டில் சுரண்டி இது பண்ணிடுங்க.
பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. அப்படி மீறி இல்லை எனக்கு அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரவுண்டை எடுத்து கேப்னெட்டை சுரண்டி விட்டு நேராக ஒரு ஒயரை பற்ற வச்சு இங்கே சால்ட் பண்ணிடுங்க. அதாவது கேப்னெட்டுக்குள்ளே பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பாடி எர்த்து கொடுத்த உடனே இங்கே எல்லாத்துக்கும் இந்த எர்த்து போயிடும். அப்போ போகிறப்ப இதாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து பேஸு, இந்த பேஸுக்கு பேஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ட்ரிபிள் ஒன்று, அதாவது இந்த மாதிரி 2 கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோலு, பேஸ்க்கு ஒரு கண்ட்ரோலு. இப்போ நான் பேஸ்க்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். நான் சொல்கிற ஃபார்மெட்டு அப்படியே அடிங்க. இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பின்னில் கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துட்டு இந்த கடைசி ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த கடைசியில் கொடுத்துருங்க. இந்த நடுப்பெண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வால்யூம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து பேஸ் அதிகமாக ஆகுது அப்படின்னா இந்த ஒயரை கழட்டிட்டு இங்கே கொடுங்க, இதை கழட்டி இங்கே அடிங்க. வேலையே முடிஞ்சது. இந்த நடுவால் இருக்கிற ஒயரை என்றைக்குமே நீங்கள் தொடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அதே மாதிரி இந்த பிடியில் அதே மாதிரி தான். இந்த பேஸ் ட்ரிபிளில் வந்து இந்த நடுவால் வரக்கூடிய ரெஸ்டர் ட்ரிபிள் இருக்குதுங்களா, இந்த ரெஸ்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ட்ரிபிள் ஏறிடும். பேஸுக்கு அதே மாதிரி தான். இந்த நடுவால் இருக்கிறத மட்டும் எதையும் கை தொடாதீங்க நீங்கள். அதாவது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வேலை பழக வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இப்போ இதுங்க வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1K போட்டிருக்குன்னா 10K போடுங்க. அப்படி ரெஸ்டர் வந்து இந்த ரெஸ்டரையும் அடுத்தது பாருங்கள், அதான் நான் ஏற்கனவே அந்த போர்டை ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெஸ்டரை சேஞ்ச் பண்ணுங்கள், அந்த நடுவால் இருக்கிறத சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படி சேஞ்ச் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பேஸும் அதிகம் வரும், ட்ரிபிளும் அதிகம் வரும், வாய்ஸும் கொஞ்சம் அதிகம் வரும். அப்படி எல்லாம் மேட்ச் ஆகலை, எனக்கு ட்ரிபிள் கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல போட்டிருக்கிற பிஎஃப்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதை நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸு ட்ரிபிள் எல்லா வாய்ஸில் எல்லாமே அதிகமாக வந்துடும். இவ்வளோதான் இதில் ஒரு பிடியோட தலையெழுத்தே இவ்வளோதான். ஆல்ட்ருங்கிறது இதுதான். அவுட்புட்டு பக்கமும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கணும், இன்புட்டு பக்கமும் ஆல்ட்ரு பண்ணணும், பிடி அடிக்கிற இடத்துலையே ஆல்ட்ரு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஸு. இல்லை எனக்கு இதில் வர போர்டோட ட்ரிபிள் பேஸே எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே லைன் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் விஷயம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர்த்துக்கு புதுசாக வேலை கற்றுக்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி இதை பார்த்து கற்றுக்குங்க. இவ்வளோதான் வேலை. இப்போ நான் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொருக்கா சொல்லிடுறேன். இந்த கண்ட்ரோல் பற்ற வச்சு விட்டு எல்லாம் பண்ணி வால்யூம் கம்மி பண்ணும்போது கூட பாடுதுன்னா இந்த கண்ட்ரோலை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது எடுத்துகிட்டு புது கண்ட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இதில் வந்து கிரிண்ட்டு வந்து உங்களுக்கு இதாகலை அப்படின்னா, கரெக்டாக கனெக்ட் ஆகலைன்னா வால்யூம் கம்மி பண்ணாலும் வால்யூம் பாட்டு பாடும், வால்யூம் வைக்கலைனாலும் பாட்டு பாட தான் செய்யும். அதனால தான் இந்த வந்து கண்ட்ரோலை வந்து சில கண்ட்ரோல் வந்து வேலை செய்யும், சில கண்ட்ரோல் வேலை செய்யாது. அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. பை கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.